ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு ஸ்லெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். யூஜிசி நெட்டு சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் தியரி நம்ம பார்த்தோம். அந்த தியரிக்கான ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 1, மாணவர்கள் தமது தற்போதைய சூழ்நிலைகளுக்கு உகந்த பொருத்தப்பாட்டினை பெற்றிடவும் தத்தம் ஆற்றல் விருப்பார்வம் சமூக தேவை போன்றவற்றிற்கு ஏற்ப வருங்கால வாழ்க்கையினை அமைத்து கொள்ளவும் உதவுறது தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிகாட்டுதல், கைடன்ஸு. ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுறது தான் நம்ம கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, வழிகாட்டுதல். கேள்வி 2 பார்த்துடலாம். எல்லா வழிகாட்டலின் அடிப்படை கருத்து திறன்மிக்கவர் பிறருக்கு வழிகாட்டி அவரை தன் வாழ்வு வளம் பெறத்தக்க வாழ்க்கை கண்ணோட்டத்தை தானே உருவாக்கி கொள்ள செய்து அதற்கேற்றவாறு முடிவுகளை எடுத்திடவும் செயல்படுத்திடவும் உதவுதான் வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் க்ரோ தான் சொன்னார். என்ன சொல்லியிருக்காருன்னா, திறன்மிக்க பிறருக்கு வழிகாட்டி, ரொம்ப டேலண்டானவங்க மற்றவங்க வழிகாட்டி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வைக்கிறவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னது க்ரோ தான் சொல்லியிருக்கார். 2க்கான பதில் ஆப்ஷன் சி, க்ரோ. கேள்வி 3, கல்வி இலக்கினை உருவாக்குகிறது அப்படின்னா டேஷ் என்பது அதனை அடைய உதவுகிறது. கல்வி இலக்கினை உருவாக்குகிறது என்றால் எது அதை அடைய உதவுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிகாட்டுதல் அதை அடைய உதவுது. 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ, வழிகாட்டுதல். கேள்வி 4, கல்வியில் வழிகாட்டுதல் மூலம் பெறப்படுகின்ற நன்மை என்ன? எஜுகேஷனில் கைட் பண்ணும் பொழுது என்ன நமக்கு நன்மை கிடைக்குது அப்படின்னா, திறமையாக படிக்க உதவுது, அதே மாதிரி படிப்பினை தேர்வு செய்ய உதவுது, கல்வியில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளை அகற்றத்துக்கு உதவுது. இது எல்லாமே தான் ஆன்சர். 4க்கான பதில் ஆப்ஷன் டி, அனைத்தும். கேள்வி 5, மாணவர் தனிப்பட்ட வாழ்வில் எதிர்க்கப்படும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்ப்பதில் எவ்வகை வழிகாட்டுதல் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மாணவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்க்கப்படுகின்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்கறதுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வழிகாட்டுதல். ஏன்னா ஒவ்வொரு மாணவனுடைக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும்ல. அப்போ எந்த மாதிரியான வழிகாட்டுதல் அப்படின் பொழுது அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கான வழிகாட்டுதல் இருக்கணும். அப்போ 5க்கான பதில் தனிப்பட்ட வழிகாட்டுதல். கேள்வி 6, அறிவுரை பகர்தலின் எதிர்கால நோக்கம் என்ன? அறிவுரை பகர்தலுடைய எதிர்கால நோக்கம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகளை தானே தீர்க்கிற ஆற்றலை வளர்க்கறது தான் அறிவுரை பகர்தலுடைய எதிர்கால நோக்கம். 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, வழிகாட்டலுடைய மையப்பொருள் என்ன? வழிகாட்டலுடைய மையப்பொருள் தனிநபர். 7க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தனிநபர். கேள்வி 8, மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளுடைய தொகுப்பு தான் வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்போது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹொய்ட். மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளுடைய தொகுப்பு தான் வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது ஹொய்ட்டு. அடுத்து கேள்வி 9, மனவியலை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டல் அப்படின்னு என்ன? மனவியலை அடிப்படையாக கொண்ட வழிகாட்டல் அப்படிங்கிறது தனிப்பட்ட வழிகாட்டல். 9க்கான பதில் ஆப்ஷன் சி, தனிப்பட்ட வழிகாட்டல். கேள்வி 10, அறிவுரை பகர்தலும் வழிகாட்டலும் அப்படின்னா என்ன? அறிவுரை பகர்தலும் வழிகாட்டலும் அப்படிங்கிறது வெவ்வேறானது. கைடன்ஸ் அப்படின்றது வேறு, கவுன்சிலிங் அப்படிங்கிறது வேறு. 10க்கான பதில் ஆப்ஷன் பி, வெவ்வேறானது. கேள்வி 11, மாணவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடிக்கடி கோபம் கொள்ளுதல். 11க்கான பதில் ஆப்ஷன் பி, அடிக்கடி கோபம் கொள்ளுதல். கேள்வி 12, தனிப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையாக அமைவது என்ன? தனிப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையாக அமைவது
மனநலவியல். 12க்கான பதில் ஆப்ஷன் சி மனநலவியல். கேள்வி 13. தொழிலில் வழிகாட்டுதல் என்பதில் முக்கிய பங்கு வகிப்பவை எது? தொழிலில் வழிகாட்டுதலில் முக்கியமான பங்கு வகிப்பது 13க்கான பதில் நாட்ட சோதனைகள். சீதான் கரெக்டு. கேள்வி 14. தற்போது அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற வார்த்தைகள் என்ன? என்ன மாதிரியான வார்த்தைகள் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வழிகாட்டுதல், அறிவுரை பகர்தல், அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கைடன்ஸ் அண்டு கவுன்சிலிங். எல்லா இடத்துக்குமே கைடன்ஸ் நமக்கு தேவைப்படுது. படிக்கிறதா இருந்தாலும், வேலை செய்கிறதா இருந்தாலும், ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நமக்கு கைடன்ஸ் தேவைப்படுது இல்லையா? அதனால் அந்த வார்த்தைகள் அடிக்கடி சொல்லப்படுது. கேள்வி 15. வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தலுடைய முக்கியமான நோக்கம் என்ன? வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தலுடைய முக்கியமான நோக்கம் பிரச்சனைகளை தானே தீர்க்கிற ஆற்றலை வளர்த்தல். 15க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 16. இன்றைய கல்வி சூழலில் வழிகாட்டுபவர்களுடைய பெரும்பாலானவங்க பின்பற்றப்படுவது எது அப்படின்னா 16க்கான பதில் ஆப்ஷன் டி அறிவுரை பகர்தலின் சமரச முறை. ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக போயிடணும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே விரும்புகிறது. கேள்வி 17. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தினது யார்? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தினது வில்லியம்சன். இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். 17க்கான பதில் ஆப்ஷன் ஏ வில்லியம்சன். கேள்வி 18. அறிவுரை கூறுபவரை மையமாக கொண்டது என்ன அப்படின்னா, அறிவுரை கூறுபவரை மையமாக கொண்டது ஆப்ஷன் சி நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். 18க்கான பதில் ஆப்ஷன் சி நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். கேள்வி 19. ஒரு மாணவனிடம் இணக்கமான நடத்தையும் பள்ளி படிப்பில் ஆர்வத்தையும் மேலோங்க செய்வது டேஷ். ஒரு மாணவனிடம் இணக்கமாக நடந்து கொள்வதும் பள்ளி படிப்பில் ஆர்வத்தையும் மேலோங்க செய்வது எந்த மாதிரியான கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வழிகாட்டுதல். 19க்கான பதில் ஆப்ஷன் சி தனிப்பட்ட வழிகாட்டுதல். கேள்வி 20. அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு இயங்குவது எது? அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு இயங்குவது தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். 20க்கான பதில் ஆப்ஷன் பி தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். கேள்வி 21. குழுவகை கல்வி திட்டம் எவ்வகை மாணவர்களுக்கு உரியது? குழுவகை கல்வி திட்டம் யாருக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உயர் அறிவாண்மை குழந்தைங்களுக்கு டீம் டீச்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 21க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 22. மாணவர்களுடைய சாதனையை தடுக்கிற காரணி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மனமுறிவு தான். அதாவது அவங்களுடைய டேலண்ட்டை தடை செய்கிறது மனமுறிவு. 22க்கான பதில் ஆப்ஷன் பி மனமுறிவு. கேள்வி 23. தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினது யார்? தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தினது கார்ல் ரோஜர்ஸ். 23க்கான பதில் ஆப்ஷன் பி கார்ல் ரோஜர்ஸ். கேள்வி 24. வழிகாட்டலின் பயன் பெறுபவர் யார்? வழிகாட்டலில் பயனடைகிறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிநபர் தான். 24க்கான பதில் ஆப்ஷன் ஏ தனிநபர். கேள்வி 25. அறிவுரை பகர்தலோடு தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 25க்கான பதில் பேட்டி மூலம் வழிகாட்டுதல். அறிவுரை பகர்தல் எதோட தொடர்புடையது அப்படின்னா பேட்டி இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்கல்ல, இதோட தொடர்புடையது. கேள்வி 26. தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவும் செய்யும் செயல்தான் அறிவுரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது டோல்பர்ட் தான் சொல்கிறாரு. 26க்கான பதில் ஆப்ஷன் டி டோல்பர்ட். அறிவுரை பகர்தல் உள்ள 10 படிநிலைகளை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவுரை பகர்தல் இருக்கிற 10 படிநிலைகளை பற்றி சொன்னது நியூசம் தான் சொல்கிறாரு. 27க்கான பதில் ஆப்ஷன் சி நியூசம். கேள்வி 28.
வழிகாட்டல் திட்டத்தில் மையப்பங்கு வகிப்பது எது? வழிகாட்டல் திட்டத்தில் மையப்பங்கு வகிப்பது அறிவுரை பகர்தல். 28க்கான பதில் ஆப்ஷன் பி, அறிவுரை பகர்தல். கேள்வி 29, அறிஞர் வில்லியம்சனுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை எது? அறிஞர் வில்லியம்சனுடைய தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை அப்படிங்கிறது நேரடி முறை. வில்லியம்சனுடைய அறிவுரை பகர்தல் எந்த மாதிரியான முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரடியான அறிவுரை பகர்தல் முறை. 29க்கான பதில் ஆப்ஷன் பி, நேரடி அறிவுரை பகர்தல். கேள்வி 30, நேரடி அறிவுரை பகர்தலில் முதல் படிநிலை அப்படிங்கிறது என்ன? நேரடி அறிவுரை பகர்தலில் முதல் படிநிலை அப்படிங்கிறது தொகுப்பாய்வு. 30க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தொகுப்பாய்வு. கேள்வி 31, கல்வி வழிகாட்டலர் உடன் தொடர்புடையது எது? கல்வி வழிகாட்டலருடைய தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியில் வழிகாட்டல். 31க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கல்வியில் வழிகாட்டல். கேள்வி 32, பாலுணர்ச்சி மேலோங்கி நிற்கும் பருவம் எது? பாலுணர்ச்சி மேலோங்கி நிற்கிற பருவம் குமரப்பருவம். 32க்கான பதில் ஆப்ஷன் பி, குமரப்பருவம். கேள்வி 33, பின்தொடர் பணியோடு தொடர்புடையது எது? பின்தொடர் பணியோடு தொடர்புடையது அறிவுரை பகர்தல். 33க்கான பதில் ஆப்ஷன் டி, அறிவுரை பகர்தல். கேள்வி 34, பிரச்சனைகளுக்கு எவ்வித முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகர்தல் அப்படிங்கிறது எது அப்படின்னா பிரச்சனைகளுக்கு எந்த விதமான முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகர்தல் அப்படி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மறைமுக அறிவுரை பகர்தல். 34க்கான பதில் ஆப்ஷன் சி, மறைமுக அறிவுரை பகர்தல். கேள்வி 35, எஃப்சி தார்ன் என்பவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை என்பது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது எஃப்சி தாருடைய தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை அப்படிங்கிறது சமரச அறிவுரை பகர்தல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையான அறிவுரை பகர்தல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் எஃப்சி தார்ன் எந்த மாதிரியான அறிவுரை பகர்தலை பற்றி சொல்கிறார் அப்படின்னா சமரச அறிவுரை பகர்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 36, இளஞ்சிறார்களுக்கும் தீவிர நடத்தை கோளாறு உள்ளவர்களுக்கும் தேவையான அறிவுரை பகர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 36க்கான பதில் ஆப்ஷன் டி, விதிமுறை அறிவுரை பகர்தல். ரூல்ஸ், இந்த மாதிரியான ரூல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது 36க்கான பதில் ஆப்ஷன் டி, விதிமுறை அறிவுரை பகர்தல். கேள்வி 37, மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் என்ன? மறைமுக அறிவுரை பகர்தலுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் வளர்ச்சிசார் செயல். 37க்கான பதில் ஆப்ஷன் பி, வளர்ச்சிசார் செயல். கேள்வி 38, அறிஞர் கால் ரோஜர்ஸுடைய தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை அப்படிங்கிறது என்ன? அறிஞர் கால் ரோஜர்ஸுடைய தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை அப்படிங்கிறது 38க்கான பதில் ஆப்ஷன் பி, மறைமுக அறிவுரை பகர்தல் கால் ரோஜர்ஸுடையது. கேள்வி 39, குழு மனவியல் அப்படிங்கிறது டேஷ் விவரிப்பது. குழு மனவியல் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குழு நடத்தை பற்றி சொல்லுது. 39க்கான பதில் ஆப்ஷன் பி, குழு நடத்தை. கேள்வி 40, வழிகாட்டலுடைய மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிகாட்டலுடைய மையப்பொருள் அப்படிங்கிறது தனிநபர். வழிகாட்டலுடைய மையப்பொருள் அப்படிங்கிறது தனிநபர். 40க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 41, கீழ்கண்டவற்றில் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றில் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது வழிகாட்டல். 41க்கான பதில் ஆப்ஷன் சி, வழிகாட்டல். கேள்வி 42, குழுமணம் என்ற தொடரை விளக்குபவர் யார்? குழுமணம் என்ற தொடரை விளக்குபவர் ஆப்ஷன் பி, மக்டூகல் தான். குழுமணம் அப்படிங்கிற தொடர்பை விளக்குபவர் மக்டூபல். ஆப்ஷன் பி தான் 42க்கான பதில். கேள்வி 43,
அறிவுரை பகர்தலை மேற்கொள்பவர் யார்? அறிவுரை பகர்தலை மேற்கொள்பவர் சிறப்பு பயிற்சி பெற்றோர். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் நல்ல ப்ராக்டிஸ் இருக்கோ அவங்க தான் வந்து கைட் பண்ண முடியும் இல்லையா? 43க்கான பதில் ஆப்ஷன் பி, சிறப்பு பயிற்சி பெற்றோர். கேள்வி 44, அறிவுரை பகர்தலுக்கு உகந்தவர் யார்? அறிவுரை பகர்ந்தலுக்கு உகந்தவர் 44க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவர் தான் அறிவுரை பகர்தலுக்கு உகந்தவர். கேள்வி 45, தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை டேஷ் என சொல்லப்படுது. தன்னெறிப்படுத்துகின்ற அறிவுரை பகர்தலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்ச்சிசார் செயல்கள். 45க்கான பதில் ஆப்ஷன் டி, வளர்ச்சிசார் செயல்கள். கேள்வி 46, அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தினது யார்? அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தினது எஃப்சி தார்ன். 46க்கான பதில் ஆப்ஷன் பி, எஃப்சி தார்ன். கேள்வி 47, தொடக்க கல்வி நிலையில் கல்வி வழிகாட்டல் எத்தனை இலக்குகள் உடையது? தொடக்க கல்வி நிலையில் கல்வி வழிகாட்டல் அப்படிங்கிறது 3 நிலைகள் உடையது. 47க்கான பதில் ஆப்ஷன் சி, 3 நிலைகள் உள்ளது. கேள்வி 48, அறிவுரை பகர்தல் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவுரை பகர்தல் மூலமாக தனி ஒருவத்தினுடைய பிரச்சனை தீர்க்க முடியும். 48க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தனி ஒருவருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கேள்வி 49, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளுடைய தொகுப்பு தான் வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 49க்கான பதில் ஆப்ஷன் சி, ஒயிட்டு தான் சொல்கிறாரு. கேள்வி 50, தீவிர பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவருக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவரால் நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படுகின்ற வழிகாட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அறிவுரை பகர்தல். 50க்கான பதில் ஆப்ஷன் சி, அறிவுரை பகர்தல். கேள்வி 51, மெதுவாக கற்பவருடைய நுண்ணறிவு ஈவு என்பது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவரேஜ் ஸ்லோ லேர்னர்ஸ் 70லேருந்து 90% வரைக்கும். 51க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 52, மாணவர்கள் மனவெழுச்சி சமநிலையில் மனநலமும் எய்த எவ்வகை வழிகாட்டல் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வழிகாட்டல். 52க்கான பதில் ஆப்ஷன் பி, தனிப்பட்ட வழிகாட்டல். கேள்வி 53, ஒரு வகுப்பில் இருக்கிற பிற்பட்ட குழந்தைகளுடைய சராசரி என்பது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவரேஜ் 8லேருந்து 10% வரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வி 54, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தினது யார்? நெறிப்படுத்துகின்ற அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தினது வில்லியம்சன். 54க்கான பதில் ஆப்ஷன் பி, வில்லியம்சன். கேள்வி 55, மன நிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தி கொள்ள உதவுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் வழிகாட்டல். 55க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தொழில் வழிகாட்டல். இதோட இன்னைக்கான கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்லேருந்து யூஜிசி நெட் சிலபஸ் வைஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது.